நடிகர் ரிஹானாவோட இரண்டாவது கணவர் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கார். நான் இது வரைக்கும் சண்டை கூட போட்டது கிடையாது. லவ்லாம் கிடையாதுங்க. சிம்பிளா சொல்ற லவ்லாம் கிடையாது. நம்ம இன்ஃபர்மேஷன் சூட் கண்டிப்பா ஃபைல் பண்ணுவோம். பிரபல சின்னத்திரை நடிகை ரிஹானா பேகத்தின் மீது திருமண மோசடி புகாரளித்த இரண்டாவது கணவர் ராஜ்கண்ணன் இவர்தான். ஏற்கனவே இருவரையும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு பூந்தமல்லி காவல்துறையினர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இத்தனை நாட்களாக நடிகை பொத்தி பாதுகாத்த ரகசியத்தின் மொத்த உருவமாய் வந்து இறங்கினார் ராஜ்கண்ணன். விசாரணை முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ராஜ்கண்ணன், ரிஹானா தன்னிடம் பணத்தை கறந்து காதலித்ததாகவும் தற்போது நான் எத்தனையாவது கணவர் என்பதே எனக்கே தெரியவில்லை என்றும் மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்துள்ளார். பிரபல தொலைக்காட்சி சீரியல்களில் நடித்து வருபவர் ரிஹானா பேகம். சமூக வலைதளத்தில் மிகவும் ஆக்டிவாக உள்ள ரிஹானா சீரியல் நடிகர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் சண்டை சச்சரவுகள் குறித்தும் கருத்து தெரிவித்து சோசியல் மீடியாவில் பிரபலமானவர். ஊருக்கே அட்வைஸ் சொல்லும் இந்த அம்மணி மீதுதான் அவரின் இரண்டாவது கணவர் ராஜ்கண்ணன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ரிஹானா தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி ரூபாய் 20 லட்சம் வரை பணம் பறித்துள்ளதாக அவர் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். ராஜ்கண்ணனின் புகார் மனுவில் விவாகரத்து பெறாமலேயே தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாகவும் முதல் கணவருடன் சேர்ந்து பல தொழிலதிபர்களுக்கு வலை வீசி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். அதோடு சினிமாவில் சகஜமாக நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை கணவராக இருந்தும் கண்டுக்க கூடாது என்றும் ரிஹானா கண்டிஷன் போட்டதாக கூறி ராஜ்கண்ணன் பகீர் கிளப்பியிருந்தார். இதைத் தொடர்ந்து பூந்தமல்லி காவல்துறையினர் இருவரையும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி பூந்தமல்லி காவல் நிலையத்திற்கு வக்கீலுடன் வந்து ஆஜரான ராஜ்கண்ணன் விசாரணை முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் நடந்த அவசர திருமணத்திற்கான காரணம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். அவங்க கேட்டு பண்ணதுனால போய் திருமணம் பண்ணோம். சரி, எனக்கு வந்து சென்டிமெண்டா சரி ஓகே ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் பண்ணிக்கலாம் சொல்லி அர்ஜென்ட் என்னை உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டாங்க. சரி ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணேன் நான். ஏன்னா எனக்கு ஃபேமிலி கிடையாது, எதுவும் கிடையாது. சரி ஓகே பிறந்தநாள் இதுமாக வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ பண்ணது. முடிச்சு என் கூட 2 நாள் இருந்தாங்க. 3ஆவது நாள் என்கிட்ட டிமாண்ட் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ். ராஜ்கண்ணன் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்கு முன்பாகவே ரிஹானா அவர் மீது மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. நான் ஏதோ திருப்பி கொடுத்ததெல்லாம் கேட்டுருவேன், நான் எதுவும் பிரச்சனை பண்ணேன்னு சொல்லிட்டு மகளிர் ஆணையம்ல போய் உட்காந்தாங்க. மகளிர் ஆணையம்ல கூப்பிட்டு எனக்கு சம்மந்தம் கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். இந்த மாதிரி நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன் இல்லை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, இல்லை நான் எதனா தப்பு என் சைட்ல இருந்து நீங்கள் கூப்பிட்டு கேட்டிருந்தா பரவாயில்ல. பெண்கள் வன்கொடுமைன்றது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். பட் அதே விஷயமா நான் பண்ணிருக்கேன், நீங்க கூப்பிட்டு கேட்டிருந்தா பரவாயில்ல. மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு சென்ற போது அதிகாரிகளிடம் நான் ரிஹானாவிடம் அதிர்ந்து கூட பேசியது கிடையாது, ஆனால் அவர் என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளதாக ராஜ்கண்ணன் தெரிவித்துள்ளார். நான் இது வரைக்கும் சண்டை கூட போட்டது கிடையாது. இதோ இப்போ கூட பாருங்க, ரவுடி கத்தி வச்சுட்டு இருக்கான் அப்படிலாம். நான் வந்து 15 வருஷம் ஆகுது என் கம்பெனி. நான் ஈவென்ட் மேனேஜரா இருக்கேன். நானும் நடிகர் சங்கத்துல மெம்பர் 95ல இருந்து. அது மட்டுமின்றி தனக்கும் ரிஹானாவிற்கும் காதல் என்று ஒன்று இல்லவே இல்லை. நான் தனியாக வாழ்ந்து வந்ததால் ஃபேமிலி வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேயே அவரை திருமணம் செய்து கொண்டதாக விளக்கமளித்துள்ளார். லவ்லாம் கிடையாதுங்க. சிம்பிளா சொல்ற லவ்லாம் கிடையாது. நமக்கு ஒரு ஃபேமிலி வேணும், நாதங்க அவ்வளவுதான். சரி, நமக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் மேரேஜ் ஆகும். ஸோ அஃபிஷியலா ஒரு மேரேஜ் பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தால் நல்லா இருக்கும், தனியா இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து மற்றவங்க மனசுல லிட்டரலா வந்து பணத்துக்காக ஒருத்தர் மனசுல விளையாடுறது. எனக்கு புரிஞ்சுது. நான் வெளில வரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சு. நான் எவ்வளோ கவுன்சிலிங் போனால் நான் எவ்வளோ அதனால் அவஸ்தைப்பட்டேன்றது எல்லாருக்கும் நண்பர்களுக்கு தெரியும். அதோடு தன்னை போலவே கோவையிலும் ஒரு தொழிலதிபரை ரிஹானா திருமண ஆசை காட்டி சொகுசு கார், 5 ஏக்கர் நிலம் உள்ளிட்டவற்றை பெற்று ஏமாற்றியுள்ளதாக கூறி பகீர் கிளப்பியுள்ளார். இல்லை, நான் விசாரிச்சது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒருத்தர் பேர்ல வந்து 5 ஏக்கர் ஏதோ வாங்கியிருக்காங்க ஊட்டியில. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆமாம், இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், 2வது பொண்டாட்டி யார் நான் உங்களுக்கு சொல்லி அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒருத்தர் செல்வகுமார் சம்திங் ஏதோ ஒரு பேர், கோயம்புத்தூர்காரு. இந்த மாதிரி கருப்பன் தான் கூப்பிடுவாங்க. அவர் தான் அந்த சிவப்பு கலர் கார் கூட வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க அவர் வாங்கி கொடுத்தாரா இல்லையான்னு. அந்த கார் ரெடி பண்ணி அதுக்கு நாங்கள் பேட்டரி பெயிண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தா நான் தான் பண்ணி கொடுத்தாரு.
இதற்கிடையே சீரியல் நடிகை ரிஹானாவும் ராஜ்கண்ணன் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தன்னை ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளதாகவும், ராஜ்கண்ணன் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருப்பதாகவும், அவர் ஒரு ரவுடி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த ராஜ்கண்ணன் தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக நடிகை ரிஹானா மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்துள்ளார். அவங்க சொன்னாங்க வந்து ரவுடி ஒரு மேலே நிறைய கேஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. தாராளமாக என் பொறுப்பு செக் பண்ணிக்கோங்க. என் மேலே ஒரே ஒரு கேஸ் இருக்குது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அது என்னன்னா புட்டப் கேஸு. ஒரு பிரச்சனை வந்து ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு அது வந்து பிஸ்னஸில் வந்ததுனால ஒரு கேஸ் ஆச்சு. அது இப்போ போயிட்டுருக்கு, அது முடிய நிலைமையில் இருக்குது. அதுவுமே வந்து இவங்க சம்மந்தம் இல்லைன்ற லெவலில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு எந்த இதுவும் இல்லை, அதுவும் சீக்கிரம் க்ளோஸ் ஆகிடும். மற்றபடி என் பேரில் எந்த அலிகேஷன்ஸ் கிடையாது. இவங்க இந்த ரவுடி, இந்த கத்தி வச்சுருக்காங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த அட்வொகேட் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக வந்து டிஃபமேஷன் சூட் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.